இந்த வீடியோ ஒரு முக்கியமான காரணத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒன்றால் இயங்குகிறது. அது உங்கள் போன் பிராண்ட் கிடையாது, அதன் செயலி கிடையாது, அதன் மென்பொருளும் கிடையாது. அது ஒரு மூலப்பொருள், ஒரு மறைக்கப்பட்ட உலோகம். ஒவ்வொரு முறை நீங்கள் போனை தொடும்போதும், மின்சார வாகனத்தை தொடங்கும் போதும், அல்லது சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போதும் நீங்கள் அதை சார்ந்துதான் இருக்கிறீர்கள். அது இல்லாமல் உங்கள் டிஜிட்டல் வாழ்க்கை முடங்கிவிடும். அந்த உலோகம்தான் கோபால்ட். கோபால்ட் என்பது நீலம் கலந்த சாம்பல் நிற உலோகம். பல நூற்றாண்டுகளாக இது கண்ணாடி மற்றும் மண்பாண்டங்களுக்கு நிறம் கொடுக்க பயன்படுத்தப்பட்டது. உண்மையில் பண்டைய சுரங்கத் தொழிலாளர்கள் இதிலிருந்து நச்சுப்புகை வருவதால் இதை சாத்தானின் கல் என்று அழைத்தனர். ஆனால் இன்று இதன் மிக முக்கியமான பங்கு லித்தியம் அயன் பேட்டரிகளுக்குள் இருக்கிறது. பேட்டரிகள் அதிக வெப்பமடைவதை தடுக்கவும் அதிக ஆற்றலை சேமிக்கவும் கோபால்ட் ஒரு நிலைப்படுத்தியாக செயல்படுகிறது. கோபால்ட் இல்லை என்றால் உங்கள் போன் பேட்டரி இப்போது இருப்பதை விட 2 மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும். கோபால்ட் உலகம் முழுவதும் சமமாக பரவி இருக்கவில்லை. உலகின் கோபால்ட் தேவையில் 70% மேலாக காங்கோ ஜனநாயக குடியரசு என்ற ஒரே ஒரு நாடுதான் வழங்குகிறது. போர்கள், ஊழல் மற்றும் நிலையற்ற தன்மையால் சூழப்பட்ட ஒரு நாடு அது. இங்கே 2 விதமான சுரங்கத் தொழில்கள் நடக்கின்றன. ஒன்று பன்னாட்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் பெரிய தொழிற்சாலைகள், மற்றொன்று எந்த கட்டுப்பாடும் இல்லாத மனித உழைப்பை மட்டும் நம்பியிருக்கும் சிறிய சுரங்கங்கள். இந்த சிறிய சுரங்கங்களில்தான் கதையின் வேதனையான பக்கம் இருக்கிறது. இங்கே தொழிலாளர்கள் கைகளால் குழிகளை தோண்டுகிறார்கள். எந்த பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் சுரங்கங்களுக்குள் செல்கிறார்கள். இதில் 7 வயது சிறுவர்கள் கூட பணியமர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் சுவாசிக்கும் கோபால்ட் தூசு அவர்களின் நுரையீரலை சிதைக்கிறது, தீராத நோய்களை தருகிறது. அவர்கள் இதை விரும்பிச் செய்யவில்லை, பிழைப்பிற்கு வேறு வழி இல்லாததால் செய்கிறார்கள். நாம் வாங்கும் மலிவான தொழில்நுட்பத்திற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விலையாக கொடுக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஆதாரம் ஒரே இடத்தில் குவிந்திருப்பது ஆபத்தானது. காங்கோவில் ஏற்படும் ஒரு சிறிய போர் அல்லது அரசியல் மாற்றம் ஒட்டுமொத்த உலக பேட்டரி சந்தையையும் பாதிக்கும். ஆனால் இதில் மற்றொரு அடுக்கும் உள்ளது. சுரங்கங்கள் காங்கோவில் இருந்தாலும் அதை சுத்திகரிப்பதில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. உலகின் 80% கோபால்ட் சுத்திகரிப்பு சீனாவின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் சீனா காங்கோவின் சுரங்கங்களில் முதலீடு செய்து சாலைகள் மற்றும் மின்சார அமைப்புகளை உருவாக்கி தனது விநியோகச் சங்கிலியை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட 3 வழிகள் உள்ளன. முதலாவது, கோபால்ட் தேவையில்லாத புதிய பேட்டரி தொழில்நுட்பங்களுக்கு மாறுவது. இரண்டாவது, பழைய பேட்டரிகளில் இருக்கும் கோபால்ட், நிக்கல் மற்றும் லித்தியம் போன்றவற்றை சரியாக மறுசுழற்சி செய்வது. இன்று 10%க்கும் குறைவான பேட்டரிகளே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. மூன்றாவது, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற பிற நாடுகளில் சுரங்கங்களை மேம்படுத்தி ஒரு நாட்டின் மீதான சார்பை குறைப்பது. தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் என்பது வெறும் கண்டுபிடிப்புகள் சார்ந்தது மட்டுமல்ல, அது பொறுப்புணர்வு சார்ந்தது. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் போனையோ அல்லது லேப்டாப்பையோ வாங்கும்போது நீங்களும் இந்த அமைப்பின் ஒரு அங்கமாக மாறுகிறீர்கள். நாம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினால்தான் நிறுவனங்கள் மாறத் தொடங்கும். இந்த கோபால்ட் எங்கிருந்து வந்தது, எந்த விலையில் கிடைத்தது என்று கேட்க வேண்டிய நேரம் இது. சக்தி வாய்ந்த அமைப்புகளை உருவாக்குவது மட்டுமல்ல, நேர்மையான அமைப்புகளை உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். தொழில்நுட்பத்திற்காக மனித உயிர்களை பலி கொடுக்கும் இந்த முறையை நாம் எப்படி மாற்றலாம்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு புதிய ஆரம்பம்.